வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். காங்கிரஸ் மூத்த தலைவரும் ஈரோடு கிழக்கு தொகுதி எம்எல்ஏவுமான EVKS இளங்கோவன் நுரையீரல் தொற்று பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி காலமானார். இந்தியாவில் உள்ள அனைவரும் ஆதார் அட்டையில் உள்ள தங்களுடைய பெயர், முகவரி அல்லது பிறந்த தேதி போன்ற விவரங்களை இலவசமாக புதுப்பிக்க இன்று கடைசி நாள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் நாளை மறுதினம் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழகத்தில் மீண்டும் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே உள்ள முருகம்பட்டு ஊராட்சியில் பழங்குடியின மக்களுக்காக தாட்கோ திட்டத்தின் மூலம் புதியதாக கட்டப்பட்டு வரும் தொகுப்பு வீடுகளின் பணிகளை ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட வழித்தடத்தின் பணிகளுக்கான 168.16 கோடி ரூபாய் மதிப்பில் ஒப்பந்தம் வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மல்லிகார்ஜுன கார்கே, சபாநாயகர் ஒரு நடுவர் போன்றவர், அவர் யாருடைய பக்கமும் சார்ந்து இருக்கக்கூடாது எனவும் அவையை ஒத்திவைக்க வேண்டும் என்ற முடிவுடனேயே ஆளுங்கட்சி எம்பிக்கள் வருகிறார்கள் என குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தா நகரில் உள்ள RG கார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றிய பயிற்சி பெண் டாக்டர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூர கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதி கிடைக்குமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது என கொலை செய்யப்பட்ட பெண்ணின் பெற்றோர் வேதனை தெரிவித்துள்ளார். கனமழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஏரியில் இருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரின் அளவு 6000 கன அடியாக அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை பகுதியில் பெய்த தொடர் கனமழை காரணமாக கரூர் நகரப் பகுதியில் உள்ள திருமாநிலையூர் அமராவதி ஆற்றில் ஆர்ப்பரித்து செல்லும் வெள்ள நீரை பொதுமக்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதுடன் செல்போனில் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ந்தனர். தமிழகத்தின் தென் மாவட்டமான தூத்துக்குடியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் தூத்துக்குடியில் இருந்து சென்னை மற்றும் பெங்களூருவுக்கு இடையே இயக்கப்படும் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்படுவதாக விமான நிலைய இயக்குநர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் நவதர்ஷன் திரைப்படக் கழகம் மற்றும் அலையன்ஸ் பிரான்சேஸ் சார்பில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் மம்முட்டி, ஜோதிகா இணைந்து நடித்த காதல் திக்கோர் என்ற மலையாள திரைப்படம் விருது பெற்றுள்ளது. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 57,120 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 90 ரூபாய் உயர்ந்து 7,140 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் வெள்ளி விலை கிராமுக்கு 1 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் வரும் 16ஆம் தேதி மக்களவையில் தாக்கல் செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவின் விக்டோரியாவில் உள்ள ஸ்டேட் ஹைவே லூப் சாலையில் சென்று கொண்டிருந்த புரொப்பல்லர் விமானம் திடீரென சாலையில் செல்லும் 3 கார்கள் மீது மோதி கீழே விழுந்து 2ஆக முறிந்தது. இந்த விபத்தில் 4 பேர் படுகாயமடைந்தனர். மேலும் விக்டோரியா பகுதி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ரஷ்யா உக்ரைன் போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக ஆயுத சப்ளை மற்றும் பொருளாதார உதவியை அமெரிக்கா வழங்கி வரும் நிலையில் மேலும் சுமார் 4000 கோடி ரூபாய் ராணுவ உதவியை வழங்க அமெரிக்கா ஒப்புக்கொண்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டின் ஜனநாயகத்தை குறைத்து மதிப்பிடும் வகையில் செயல்படுவதாக ஜார்ஜியா அரசாங்கத்தின் அமைச்சர்கள் உள்ளிட்ட 20 பேருக்கு விசா கட்டுப்பாடு விதித்திருப்பதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் அடுத்த ஆண்டு முதல் இருசக்கர வாகனங்களில் செல்வோர் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என போக்குவரத்து போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். டெல்லியில் TPS ஆர்கேபுரத்தில் உள்ள ஒரு தனியார் பள்ளிக்கு நேற்று வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து தீயணைப்புத் துறையினர், உள்ளூர் போலீசார், மோப்பநாய் மற்றும் வெடிகுண்டு கண்டறியும் குழுவினர் பள்ளிக்கு விரைந்து சென்று சோதனை செய்ததில் அது புரளி என தெரியவந்துள்ளது. செஞ்சுரியனில் நடைபெற்று வரும் டெஸ்ட் தொடரில் தென் ஆப்பிரிக்கா அணி 3 விக்கெட்டுக்கு 210 ரன்களில் பாகிஸ்தானை வீழ்த்தி வெற்றி பெற்றுள்ளது. மியான்மரில் நேற்று காலை லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தேசிய நில அதிர்வு ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.
இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 402ஆக பதிவாகியுள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI-இன் டாப் 20 செய்திகள்.